அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு உயிர்த்தெழுதல் நம்பிக்கை இருக்கு. அது வரைக்கும் வாழ்க்கையில மரணம் தான் கடைசி என்று சொல்லி மனிதன் நினைத்து கொண்டே இருந்தான். இயேசு கிறிஸ்து உயிரோட எழும்புவதற்கு முன்னாடி வரைக்கும் மரணம் தான் கடைசி, அது அதை யாரும் ஜெயிக்க முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தான். ஆனா இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட போது அவர் 3ஆம் நாளில் உயிரோடு கூட எழுந்தார். ரோமர்ல அதை பற்றி சொல்லும்போது ரோமர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கும், மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து பாவத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்ததுனால அந்த எழுந்து அவர் பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். அது மட்டுமல்ல, பாவத்தின் மீது அந்த மரணத்தின் மீது ஜெயத்தை எடுத்தார். உயிர்த்தெழுதல் என்று சொல்லி ஒரு காரியத்தை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் பார்க்க முடியாது. மரணம் எண்ட் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த பழைய பாட்டுப்படி அந்த லாசரு மரித்த போது கூட இவன் அவருடைய சகோதரி சொல்லும் போது அவன் நம்பவே இல்லை. அவன் உயிரோடு எழுப்பலாம் அப்படின்னு சொல்ற. அவ உயிரோடு மரித்தவரை உயிரோடு எழுப்புற காரியத்தை அவர்கள் பார்த்தது கிடையாது. அதனால சொல்றா அவன் கடைசி நாளிலே உயிரோடு கூட எழும்புவான் என்று சொல்லி அவன் சொல்றான். ஆனா ஆண்டவர் சொல்லாரு, உயிர்த்தெழுதல் ஜீவனமாயிருக்கு, நானே உயிர்த்தெழுதல். அந்த உயிர்த்தெழுதலே அங்கு நிற்கிறது. மனுஷகுமாரனாக வந்திருக்க இவர் தேவகுமாரன் ஆவார். தேவகுமாரனாகி அவர் சொன்னார், எனக்கு ஜீவனை கொடுக்கவும் ஜீவனை எடுக்கவும் எனக்கு உரிமை இருக்குது. அவர் அவருக்கு ஜீவனை யாரும் பிடிச்சி அவரை சிலுவையில் அறைந்து விடல. அவரை பலாத்காரமாக கொண்டு போய் ரோமர்கள் கொண்டு சிலுவையில் அறையல, யூதர்கள் அறையல. அவர் மரிக்கும்படியாகவே இந்த உலகத்துக்கு வந்தார். தம்முடைய ஜீவனை தன்னுடைய நேசிக்கிற தன்னுடைய பிள்ளைகளுக்காக கொடுக்கும்படியாக வந்தார். மரணத்தின் அதிகாரியாக பிசாசானவனை தன்னுடைய மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு அவர் வந்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகையினால நாம் அதை புரிந்து கொண்டு அவர் உயிரோடு கூட எழுந்தார். அதனாலதான் 1 அதிகாரத்துல அப்படி கேட்கிறார், பாதாளமே உன் ஜெயமெங்கே, மரணமே உன் கூரெங்கே. நியாய பிரமாணத்தை ஒரு மனுஷனும் நிறைவேற்றவில்லை. ஆனா ஆண்டவர் அதை நிறைவேற்றி அவர் அதோட கூரை ஒடித்தார்.